18வது சங்கீதம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எப்படி அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டார்கள் என்பதை காணலாம். ஏனோக்கு எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து சஞ்சரித்தவனாயிருந்தான். அவன் கர்த்தரோடு ஐக்கியமானதை காணலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தியதை காணலாம். தாவீது சிறுவனாக இருந்தபோது அவன் கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை. அவன் கர்த்தருடைய நாமத்தில் கோலியாத்தை வீழ்த்தினான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணின யாவருக்கும் அவர் பதிலளித்தார். அவர்களுக்கு அற்புதங்கள் செய்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவே நம் இரட்சகர், நம் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறவர், நமக்கு அற்புதங்கள் செய்கிறவர். அவர் வல்லமை உள்ளவர், இன்றும் உயிரோடு இருக்கிறார். உபத்திரவங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். இயேசுவை இன்றே நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவித உபத்திரவங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள். இயேசுவே, நான் உம்மையே நோக்கி பார்த்து துதிக்கிறேன். என்னை இரட்சியும், ஆசீர்வதியும். ஆமென். Thanks for watching. Like, share, subscribe.